உன்னை விட அழகான பொண்ணை கட்டியிருக்கேன் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கள்ட்ட அப்படி கொஞ்சம் காட்டுறது. மாத்திரம் சார். ரொம்ப அதான் ஏன் என் ஈக்குவலுக்கு அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. உடஞ்சு போன வாஸ்து பொம்மையை ஒட்ட வச்ச மாதிரி கோலமெல்லாம் ஒரு மூஞ்சி. இவன் பர்சனாலிட்டி பத்தி பேசுறான். மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணு கட்டிட்டாங்க. அழகா சொல்லியா முதல்ல நீங்க மட்டம் தட்டுறீங்க அவங்கள. லைட்டா பட்டி டிங்கிறீங்க பாக்குறேன் சார். இதுவே ஏன் இப்படி ஃபேஷியல் போட்டா கொஞ்சம் க்ளோவா இருக்கும், கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. முல்தானி மட்டி போடுவாங்க சார். முல்தானி மட்டி ஆனா ஒளிச்சு வச்சு போட்டுருவாங்க சார். ஒளிச்சு வச்சு போறாரு. பொண்டாட்டி எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சு முல்தானி மட்டி போற முகத்தை காட்டுங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறத இல்ல 1 வாரத்துக்கு ஒரு தடவை தினந்தோறும் போறீங்களே பல்லு வளர்க்குற மாதிரி. கலர் இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு நப்பாசையில தான் சார். அங்க போடுறா தந்தான. என்ன தம்பி இவ்வளவு போட்டு ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியலையேப்பா. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? கிளீன்சர், மாய்ஸ்சரைசர், சீரம், ப்ரொடெக்ஷன், பாடி லோஷன், நைட் கிரீம், வாரத்துல 3 நாளைக்கு ரெட்டினால், இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன கிட்டத்தட்ட ஒரு காலையில ஒரு 7 ஐட்டம் நைட் ஒரு 7 ஐட்டம் யூஸ் பண்ணிக்க இருக்கு. பேண்ட் ஆனா போட்டு எல்லாருக்குமே ஆண்களுக்கு நிறைய பேர் ஹேர் வச்சுக்கணும் ஆசை. இப்ப பின்னாடி வந்து பார்த்தா நானும் அவங்களாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல சார். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி அர்த்தம். கரெக்ட். வரும்போது அழுக்கா வருவாரு, ஆனா பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு. அடடா மகராச, இப்பதானே நீ லட்சணமா இருக்க. சாப்பிட வச்சுட்டு அவர் அப்படி ஒருத்தனை தோல் மேல போட்டு ஒருத்தனை மார் மேல போட்டு தூங்குவாரு சார். எனக்கு அவருதான் வேணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பயம் தான் சார். இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க.